ப்ரீவியஸ் எபிசோடில் என்னன்னு பார்த்தோன்னா, கேட்லினாவும் அவளோட கொலம்பியன் கார்டல்ஸான அவனோட மெம்பரும் அப்புறம் க்ளவுடியும் இங்கே பேங்க்கை திருடுறாங்க. கேட்லினா அவனை பிட்ரேல் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் க்ளவுடியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கொலம்பியன் கார்டல்ஸ் வந்து அந்த இடத்த சுற்று போட்டு அவனுக்கு தேவையான ஒரு பெருசை தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதில் 8 பாலும் க்ளவுடியும் போலீஸ்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த பிரிட்ஜில் அவனுங்க வச்ச பாம்பு அந்த பிரிட்ஜே வெடித்து நாசமாக ஆகிடுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த 8 பால் நமக்கு ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்குன்னு சொல்கிறான். அந்த சேஃப் ஹவுஸில் போய் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவனுங்க 8 பால் நம்மளை லூயிஜி கிட்ட கூப்பிட்டு போகிறான். லூயிஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். லூயிஜி நமக்கு மிஸ்டின்னு ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளை போய் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு லூயிஜியோட விடுறோம். நம்ம நெக்ஸ்ட் மிஷனில் லூயிஜி நமக்கு பேப்பர் மூலயமா எவனோ ஒருத்தன் அவன் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஸ்பேங்க் வித்துட்ருக்கான்னு சொல்கிறான். அவனை நம்ம போய் அப்படியே வண்டி ஏற்றி கஜெக்ட் பண்ணிவிட்டு அவனோட காரை தூக்கிட்டு போய் லூயிஜியோட கராஜில் போய் விட்டுறோம். நெக்ஸ்ட் மிஷனில் லூயிஜி வந்து டானோட பையனுக்கு மிஸ்டி தேவைப்படுறான்னு சொல்லுவாள். அப்புறமேட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் மிஸ்டியை பிக்கப் பண்ணுவோம். அவள் மிஸ்டி வந்துட்டு அவளை நம்ம கூட்டிகிட்டு போய் ஜோயி அப்படின்ட்டு டானோட பையன்கிட்ட போய் ஒப்படைப்போம். அவனும் உள்ளே போவான், நம்மளும் உள்ளே போவோம். உள்ளே போய் டானோட பையன் நம்மள்ட்ட சொல்லுவான், நமக்கு ஒரு வேலை இருக்குது, நீ வந்து அப்புறமா பாருன்னு சொல்லுவான். அப்புறம் நெக்ஸ்ட் மிஷினில் லூயிஜி டயபிளாஸ் வந்து அவனை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லுவான். அவனை நம்ம காரை எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்கள ஏற்றி கஜெக்ட் பண்ணிடுவோம். அதோட அந்த மிஷின் பாஸ்ட் ஆயிரும். போலீஸ்காரனுங்களாம் பார்ட்டி நடத்துகிறானுங்க, அதுக்கு பொண்ணுங்க தேவைன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் அந்த போலீஸ்காரங்க பார்ட்டி நடத்துகிற இடத்துல நம்ம போய் இறக்கி விட்டுருவோம். அந்த மிஷின் வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தது. இந்த மிஷினோட லூயிஜோட மிஷின்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஜோயோட மிஷின் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த எபிசோடில் நம்ம ஜோயோட மிஷின்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஜோயியோட மிஷினை போய் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா அவனோட மிஷின் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் டைம் லிமிட் மிஷின்லாம் அவன்கிட்ட கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி விளாண்டல எனக்கு மறந்துருச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாங்க. அவன் கொடுக்குற மிஷின்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதே மாதிரி அவன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சைட் மிஷினும் இருக்கும். சைட் மிஷின் இந்த டெலிஃபோனில் மிஷின் வரும், அதுவும் இருக்கும். அதுவும் அப்பப்போ நம்ம எடுத்து செய்யலாம். மேக் லிப்ஸ் லாஸ்ட் லஞ்ச். ஓ சாரிங்க, மைக்கு. I got a little job for you, pal. The Farrelly brothers have owed me money for too long and they need to be taught some respect. Lips Farrelly is stuffing his fat face in the St. Mark's Bistro, so steal his car and take it to 8 Ball's bomb shop up in Harwood. You know 8 Ball, right? Once he's fitted it with a bomb, go park the car where you found it. Then sit back and watch the whole show. ஓகே, இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபெராலி கேங் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுக்கு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்றானுங்க. அதாவது காசும் கொடுக்க மாட்றானுங்க, அதே நேரத்தில் ரெஸ்பெக்ட்டும் கொடுக்க மாட்றானுங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அவனோட ஒரு பெரிய தலை ஒருத்தன் இருக்கான். அவனோட காரை போய் தூக்கிட்டு போய் 8 பால்கிட்ட போயிட்டு பாம் செட் பண்ணி அந்த காரை எடுத்துகிட்டு போய் எடுத்த இடத்துலையே போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் பார்த்து இது ஒரு டைம் லிமிட் மிஷினு அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணாத டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லைங்க, இந்த டைம் லிமிட் மிஷின் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஆனால் இவன்ட்ட டைம் லிமிட் மிஷினே இல்லைன்னு நினச்சேன். கடைசியில் மறந்துருச்சுங்க. எனக்கு இது கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மறந்துருச்சு எனக்கு. பரவாயில்ல, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டைம் லிமிட் மிஷினு. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது வெடித்து செதறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே தான் அவன் கார் இருக்கும். நம்ம இங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் அவன் கார் எடுத்துப்போம். நம்ம இதோ இருக்குது, இதை எடுத்துகிட்டு அப்படியே போய் 8 பால்கிட்ட போய் பாமை செட் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே வச்சிட வேண்டியதான். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மக்களே, இதில் இந்த கார் எங்கேயும் அடப்பாரு, இந்த கார் எங்கேயும் அடி வாங்காமல் நம்ம பார்த்துக்கணும். அடி வாங்கிச்சுன்னா போய் ரிப்பேர் ஷாப்பில் போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து வெயின்ட்டு சொல்லுவானுங்க. அது பெரிய தொல்லை. நம்ம டைமுக்குள்ளே அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாமல் போயிடும். இது நம்ம அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் இந்த காரை போய் சேர்க்கறதுல தான் நம்ம கையில் இருக்குது. சரி பார்த்துப்போம். உரிமையாக தான் நம்ம போயிட்டுருக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போனோன்னா இந்த 8 பால் ஷாப்பு இங்கே தான் வந்துடுச்சு. அப்படியே போய் 8 பால்கிட்ட போய் கொடுத்துட வேண்டியதான் காரை. அவன் பாமை செட் பண்ணி. ஆனால் 8 பாலும் சரியான ஆள் தாங்க. அவன் காசுக்கு தான் எல்லாமே செய்வான். இந்த இதுக்கு வந்து அவன் கண்டிப்பாக ஜோயிக்கிட்ட காசு வாங்கியிருப்பான். ஏன்னா இவன்ட்ட தான் நம்ம அந்த $100K கடைசியாக ஒரு மிஷினில் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
காசை வாங்கிட்டு தான் எல்லாமே செய்வார் தலைவர். இதுவும் இல்லாமல் இந்த கேமில் எனக்கு இந்த ரேடியோ ஓடினாலே பிடிக்காதுங்க. டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அது பாதி பேருக்கு இந்த ரேடியோ ஓடினாலாம் பிடிக்கும் இந்த கேமில். ஆனால் எனக்கு இந்த ஜிடிஏ கேம்லேயே ஒரு வெறுப்பான விஷயம்னா இந்த ரேடியோ ஓடுறது தான். டென்ஷன் ஆகும் இந்த ரேடியோ ஓடும் போது. ஒரு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க, கடுப்பாகும். நம்ம மிஷினில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. சரி அவ்வளோதான். இப்போ அழுங்காமல் குலுங்காமல் இப்போ நம்ம போய் அந்த காரை அங்கே போய் சேஃபாக வைக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. எவனையும் அடிக்கவும் வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் எவனும் இடிச்சிடாம மட்டும் பார்த்துக்கணும். காரை லைட்டாக இடித்தா கூட டம்மு டும்முன்ட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா கூட நம்மளை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அமுச்சு விட்ருவானுங்க. ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலை அது. வேண்டாம், நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பார்த்து பொறுமையாகவே போவோம், எதுவும் காரு கீறி இடிச்சிடாமல். ஏன்னா நம்ம ஒழுங்காக போவோம், இவனுங்க அந்த டக்குன்னு சடனாக கட்டடிப்பானுங்க. இந்த வந்துருச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே இடித்தா என்ன, இடிக்காட்டி என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வந்தாட்டி என்ன, அவ்வளோதான். இப்போ பாமை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம். உள்ளே இருக்கும்போது ஆக்டிவேட் பண்ணியாச்சு, வெளியே வந்துடுவோம். இப்போ அவன் எப்படி செதறான்ட்டு மேலேருந்து பார்ப்போம். இந்த வழியாக தான் வருவான், ஆனால் நம்ம இந்த வழியாகவே நிற்போம். அவனை நம்ம பார்க்கவே மாட்டோம். இதுதான் ஜிடிஏவோட லாஜிக்கு. இந்த வரான் பாருங்க. நம்ம ஆனால் அவனை பார்த்துருக்கவே மாட்டோம். இன்னும் எகத்தாளமாக நடந்து வரான் பாருங்களேன். ஆனால் இப்போ பாரு அடித்து செதற போகிறான். இப்போ அவன் சாவறதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆவலாக இருக்குது. செம்மையாக இருக்கும். போப்பா போப்பா, ஏறி உட்காரு. அவ்வளோதான், செதறிட்டாங்க. முடிஞ்சா ஜோலி. இதுக்கு $10,000 கொடுத்துருக்கானுங்க. ஓகே சூப்பர். நமக்கு காப்பு 1 ஸ்டார் காப் ரேட்டிங் வேறு வந்துருச்சுங்க. ஓகே ஓகே, நம்ம ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டு. இல்லைனா காப்ஸ் வருவானுங்க. காப்ஸ் வந்துட்டு நம்மளை போட்டு மிதிச்சிருவான். நம்ம கார் இங்கே தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுவோம். இதான் வந்துட்டான் பாருங்க, அவன் மேலே ஏற்றிடுவோம். அவ்வளோதான், அவன் மேலே ஏற்றியாச்சு. ஓடுறா. பொறுமையாகவே போகலாம். 1 ஸ்டார் காப் ரேட்டிங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் அப்படியே போய் ஒரு வீட்டில் போய் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நெக்ஸ்ட் மிஷினை ட்ரிகர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஜோயி கிட்ட என்னன்னா, அவன் கொடுக்குற மிஷின்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இவன் மிஷின் நான் எடுக்கிறது ஆவலாக இருக்கேன். ஃபேர்வெல் சங்கிலி சாங்கா. Chunky Lee Chong is pushing spank for some new gang from Colombia or Colorado or something. I'm not really sure. Who needs details? Anyway, he's got a noodle stand down in Chinatown. That rat has sold his last stir fry. I want you to take him out. If you need a piece, go around back of Ammunition opposite the subway. Sort yourself with a 9. You know where it is, right? Well, remember, just watch your back in Chinatown. It's triad territory. ரைட்டு கைஸ். அதாவது சங்கிலி சாங்குன்றவன் வந்து ஒரு பர்சனு. அவன் வந்து இந்த கொலம்பியன்ஸு மற்ற எல்லா கேங்ஸுக்கும் வந்து ஸ்பாங்க் விற்றுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை வந்து நம்ம காலி பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறான். என்ன ஒரு பிரச்சனைனா, அது சைனா டவுனில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா டவுனில் வந்து யாரோட டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறான்னா, ட்ரையாட்ஸோட டெரிட்டரின்றான். ஆமாம், நிஜமாலே அங்கே போனாலே நம்மளை போட்டு உரிச்சிருவானுங்க. ஏன்னா நம்ம மாஃபியா ஆளுன்றனால மாஃபியா ஆளுங்க அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியாது. சரி, நம்ம அந்த இடத்துக்குள்ளே போவோம். இங்கே தான் கைஸ் அவன் எங்கேயோ இருப்பான். இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். அவன் காரு தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, இங்கே இல்லை. அப்படியே போவோம், கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம். அந்த பக்கம் இன்னொரு கட்டிங் நினைக்கிறேன். இன்னொரு கட்டிங் நம்ம திரும்பணும். அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே தான் இருக்கான். கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் உள்ளெல்லாம் போய் அடித்தோன்னா அவனுங்க எல்லா ட்ரையாட்ஸும் உள்ளே புது நம்மளை அடிச்சிருவானுங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், AK-47 அவனை எடுத்துகிட்டு இங்கேருந்தே அவனை எய்ம் பண்ணி அடிச்சுட்டு ஓடியே போயிடுவோம். எங்கள் எய்ம் சரியா இல்லை. போடு, அவ்வளோதான், சேர்த்துட்டான். ஓடிடுவோம். ஏன்னா கார்லாம் எடுத்தோன்னா நம்மளை வெளியே போட்டு மிதிப்பானுங்க. காரை விட்டு வெளியே தள்ளி மிதிப்பானுங்க. அதனால் இந்த பாருங்க சுடுறானுங்க. என்னடா சுடாதீங்கடா, டே இருங்கடா, ஓடிடுறேன்டா, இருடா. உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தது தப்பு தான், உங்கள் ஆளை சுட்டதும் தப்பு தான். அதுக்காக இப்படிலாம் புண்படுத்தக்கூடாது. இந்த சுற்று போட்டானுங்க. வரான். அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன். ஓகே, அப்படியே போய் நான் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷின் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ என்ன மிஷின் தரப்போலான்னு தெரில. ஆனால் நான் ஒரு மிஷினுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அந்த மிஷின் தரானா இல்லை, ஃபோன் அடிக்கிற மாதிரி கேட்குது. வாங்க அங்கே போவோம் நம்ம. அப்படியே இதுதான் சைட் மிஷின்ஸுங்க. இந்த டெலிஃபோனில் வர எல்லா மிஷின்ஸுமே சைட் மிஷின்ஸு. இதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். த க்ரூக் அப்படின்னு சொல்கிறானுங்க.
I'm meeting my bank manager later. He's a crooked bastard that keeps bumping up the loan repayment so he can cut a slice. Take my car, pick him up, and bring him back here. I got a little surprise for that blood-sucking leech. ஓகே கைஸ், ஒன்றுமே இல்லை. இந்த டாக் ஃபுட் ஃபேக்ட்ரிக்காரன் எங்கே இருப்பானா, நமக்கு பின்னாடியே தான் இருப்பான். அவன் ஃபேக்ட்ரியே இதுதான். இதுக்கு இருந்துட்டு அவன் வந்து ஃபோன் வழியாக தான் நம்மள்ட்ட பேசுவான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பேங்க் மேனேஜர் வந்து அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு, இன்சூரன்ஸ் ப்ராப்ளம்னால ஏதோ பிரச்சனை கொடுக்குறாரு, அவரை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இவர் மெத்தடில் அவர் டீல் பண்ணணும்னு சொல்லுவார். அவர் என்ன மெத்தடில் டீல் பண்ணுவாருன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இது அவன் காரில் தான் நம்ம போகணுமா, அப்படியே எடுத்துகிட்டு போவோம் நம்ம. சாரி கைஸ், அவன் ரொம்ப தூரமாக இருந்தனால நான் டிரைவிங் வீடியோவை கட் பண்ணிட்டேன். தோ இங்கே தான் அந்த பேங்க் மேனேஜர் இருக்கான். இந்த பாருங்கள் மார்க்கெட் காட்டுது, தோ இருக்கான் பாருங்கள். இவன் தான். இவனை கூப்பிட்டு போய் நம்மள்கிட்ட விடணும். அவர் மெத்தடில் டீல் பண்ணுவார். அது செம மெத்தடு பாருங்கள். ஒரு டாக் ஃபுட் ஃபேக்ட்ரி நடத்துகிறவன் எப்படி நடத்துவான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இப்போ போய் அவன்கிட்ட விடுவோம். அவன் மெத்தட் என்னன்னு மட்டும் பாருங்கள். பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவார்னு மட்டும் பாருங்கள். அப்படி உள்ளே அனுப்புவானா. இப்போ இவர் உள்ளே போவார். போயிட்டு சத்தம் மட்டும் கேட்கும். அப்போ நான் அமைதியாக இருக்கிறேன், கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறான்ட்டு. அந்த சவுண்டு கேட்டுச்சா, கிச்சக் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சா, அவ்வளோதான், தலையை திருக்கிட்டாங்க, முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த காரை கொண்டு போய் க்ரஷரில் போய் விட சொல்லுவானுங்க. அப்படியே போய் 8 பால் இருக்கிற இடத்துல தான் அந்த க்ரஷர் இருக்குது. அவ்வளோ தூரம் போகணும். அப்படியே இதையும் நான் டிரைவிங் வீடியோ கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், க்ரஷர்கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஆதாரமே இல்லாமல் சேதாரம் பண்ண போகிறோம். அப்படியே போய் இங்கே விட்டுட்டோன்னா, அப்படியே காரை விட்டு இறங்கிட்டோன்னா, இப்போ இந்த க்ரஷரை அப்படியே தூக்கிட்டு போய் அதுக்குள்ளே போட்டு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிரும் அந்த காரை. பார்த்தீங்களா, அந்த சாங்குன்றவன், அவன் அந்த டாக் ஃபுட் ஃபேக்ட்ரி நடத்துகிறவன் எவ்வளோ கிரிமினலாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு தடையும் கூட கிடைக்காம அழிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்களேன். பயங்கர பிரியாணுங்க அவனுக்கு. அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட் ஆயிரும். அது போட்டு அரைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து $1000 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, வழக்கம் போல் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் மிஷினை அப்படியே ட்ரிகர் பண்ணுறேன். போடு, செம்ம ட்ரிஃப்ட்டில் அப்படியே வந்தாச்சு. இங்கே என்ன மிஷின் சொல்கிறான்னு பார்ப்போம். வேனைஸ்டா போடு. இது ஒரு மிஷினுங்க, இது ஒரு தரமான மிஷினு. ஆனால் இது முடிக்கிறதுக்கு சில டெக்னிக்கல் இருக்குது. அது சில நேரத்தில் தான் ஒர்க் ஆகும். Bullets won't even dent the van's armor, so get a car and ram it off the road. Now hit it hard, and the punk-ass security guard should bail. And take it to the warehouse at the docks, and my guys are going to take over from there. Now it won't be doing its rounds all day, so don't hang around. இப்போ ஜோய் என்ன சொன்னான்னா, ஒரு வேன் இருக்குது, அந்த வேன் வந்து நமக்கு தேவை. அது வந்து செக்யூரிட்டி கார்டால் இருக்கப்படும். அந்த வேனை நீங்கள் வந்து தெரியாமல் இடிச்சிட்டினா கூட போலீஸ் செக்யூரிட்டி வந்து நம்மளை போட்டு தாக்கிடுவானுங்கன்னு சொல்கிறான். அந்த வேனை வந்து கண்ணால் சுட்டாலும் அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பின்ன எப்படி காலி பண்ணலான்னா, காரை வச்சு இடிச்சே அதை காலி பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து காப்பு வந்து 1 ஸ்டார் ரேட்டிங்கு நமக்கு ஏறிட்டே போகும். அப்படியே இந்த பாருங்கள், இந்த வேனு தான் இது. இப்போ நம்ம வந்து ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னா, காரை வெடிக்க வச்சு அந்த வேனை விட்டு அந்த செக்யூரிட்டி வர வைக்கலாம். டேமேஜ் மீட்ரு காட்டுதா, அந்த டேமேஜ் மீட்ரு ஃபுல்லாக வந்து ஆகிடுச்சுன்னா அந்த செக்யூரிட்டி வெளியே ஓடிடுவான். அந்த வேனை நம்ம திருடிட்டு போயிடலாம். அந்த வேனுக்கு எக்காந்து கொண்டும் ஒன்றும் ஆகக்கூடாதுங்க, வேன் வெடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டுவோம். இதில் என்னென்னா AK-47 சரியாக எய்ம் வைக்குமான்னு தெரில. சரி பார்ப்போம், வச்சு பார்க்குறேன். எய்மே வைக்க மாட்டேங்குது, வேறு எங்கேயோ சுடுது. ஐயோ, அவங்கள சுடுது. எய்ம் வைடா. ஐயோ, ட்ரையாட்ஸ் அவம்படுத்திட்டேன் தெரியாமல். போச்சு, வேனு மேலேயே சுடுறேன். வேன் எஸ்கேப் ஆக போகிறான். ஐயோ போச்சு, நினச்சேன் எஸ்கேப் ஆகிட்டான். போச்சு, காரை தூக்கு தான் போலீஸ் வந்துட்டானுங்க பாருங்க. 1 ஸ்டார் ரேட்டிங் வந்துருச்சு. போச்சு, அவ்வளோதான். ஐயோ, ஓடிரு. அப்படியே ஓடுவோம். இப்போ அந்த வேனை விரட்டணுமே நம்ம. இப்போ வேனை விரட்டி செல்லணும். விரட்டி சென்று தான் அவனை வந்து நம்ம முடிக்கணும். அந்த டேமேஜ் மீட்டரை வந்து காலி பண்ணணும். இதுக்கு மேலே இவனை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அவன் நம்ம நிப்பாட்டினாலும் நம்ம வண்டியை இடித்து தள்ளிட்டு போயிடுவான். அதனால் நம்ம இடிச்சே தான் அந்த வேனை காலி பண்ணணும். ஐயோ, ஒரே அடியில் நம்ம வண்டி தெரிக்க போகுதுங்க. பக்கத்தில் இருந்தாலும் நம்ம தெரிச்சிருவோம், ஓடிடுவோம். AK-47 தூக்கிட்டு ஓட முடியாது நம்ம. இப்போ ஏதாவது ஒரு காரை பிடிக்கணுமே. பிடி இந்த காரை பிடிச்சி அவனை விரட்டுவோம். ஐயோ, போலீஸ் வேறு எல்லா பக்கமும் விரட்டுறானுங்க. இந்த பாருங்கள், பிடிக்க வரான். நல்ல வேலை
அப்படியே விரட்டு விரட்டு விரட்டு. இப்போ விரட்டில் பாரு, இந்த காரு உடஞ்சிருமான்னு தெரில. இந்த கார் கொஞ்சம் அடி தாங்கும்னு நினைக்கிறேன். இந்த இங்கிட்டு பூண்டான். என்னடா எல்லா சைட்லேயும் போடுறேன். நம்ம அவனை லைட்டாக இடிச்சிட்டோன்னா இப்படி தாங்க ஓட்டுவான். நம்ம அவனை இதே இடிக்காமல் டிஸ்டர்பே பண்ணாமல் நம்ம அவனை என்ன பண்ணியிருந்தாலும் அவன் வந்து ஒன்றும் இது பண்ணியிருக்க மாட்டான். அவன் மேலேயே நம்ம சுட்டுட்டோம். எய்மு சரியாக உழுவ மாட்டேது டெஃபினட்டிவ் எடிஷனில். அது வந்து நம்ம மொபைலில் விளாட்றதுனால டெஃபினட்டிவ் எடிஷனில் வந்து எய்மு சரியாக AK-47 உழுவ மாட்டேது. ஐயோ, இந்த காருமே வெடிச்சிரும் போல இருக்கே. வெடித்து நம்ம செதறுன்னா அவ்வளோதான், போச்சு. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் பாதி மீட்ரு இருக்கே, அதுக்குள்ளே நம்ம வண்டி இவ்வளோ கேவலமாக உடஞ்சிருச்சு. இன்னும் பாதி மீட்ரு உடைக்கணும் அவன் மீட்டரை. அப்போ தான் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஓடுவானுங்க வெளியே. இடி வேகமாக போய் இடிப்போம். தேய்ச்சாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது வண்டி. போய் இடிப்போம். ஏன்னா இடித்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இப்படி தேய்ப்போம். செம்மையா. இப்படி தேய்ச்சா பயங்கரமாக குறையுதுப்பா அவனுங்களுக்கு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 அவ்வளோதான் முடிஞ்சு. இறங்கிக்கலாம். இப்போ போய் வண்டி எடுத்து என்ன போகிறான். இன்னும் 1 பாயிண்ட் இருக்கு அவனுக்கு. போச்சு. 1 பாயிண்ட்லங்க, ஒரே 1 பாயிண்டில். ஐயோ, 2 ஸ்டார் ரேட்டிங் வேறு வந்துருச்சு. அந்த பாருங்க போலீஸ் எங்கேருந்து என்ட்ரி கொடுக்குறான்ட்டு. குகைக்குள்ளேருந்து வராங்க. இப்போ போய் ஒரே இடி வெளியே வந்துடுவான். ஐயோ, காரும் பற்றிக்கிச்சு. ஐயோ, வேன் பக்கத்தில் நிப்பாட்டிட்டேனே, அதுவும் சேர்ந்து வெடிச்சிருச்சுன்னா நவுந்து நிற்போம். வெடிக்கல ஒன்றும் ஆகலை. நம்ம இப்போ இந்த வேனை தூக்கிடுவோம். இன்னும் ஏறா க்ளவுடி ஏறு. வண்டி எடு, ஓட்டு. இந்த போலீஸ் வந்துட்டான் பாரு. கொக்கா வணக்கடா மாப்பிள்ளைன்னு வந்துட்டானுங்க. ஓடு வேகமாக ஓடணும். இப்போ நம்ம எவ்வளோ வேகமாக. இந்த வண்டி சொப்பன சுந்தரி வச்சுருந்த வண்டி தான் போல இருக்குது. இந்த வண்டி இவ்வளோ பொறுமையாக போகுது. இப்படிலாம் போனால் போலீஸ் நம்மளை சுற்று போட்டுருவானுங்க. சுற்று போட்டானுங்கன்னா முடிஞ்சு ஜோலி. அவனுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறது பெரும்பாடாக போயிடும். வண்டியே வெடிச்சிரும். இந்த டேமேஜ் மீட்ரு குறைஞ்சிருச்சுனாலே வண்டி நம்ம எவ்வளோ லைட்டாக தட்டினா கூட இந்த வண்டி வந்து டேமேஜ் ஆகுங்க. அந்த டேமேஜ் மீட்ரு வந்து ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் தான் வண்டி வந்து எல்லா அதாவது டேமேஜ் ப்ரூஃபு, புல்லட் ப்ரூஃபு அந்த மாதிரி இருக்கும். அந்த டேமேஜ் மீட்ரு குறைஞ்சிருச்சுன்னா அந்த பார்த்திங்களா, லைட்டாக தான் அந்த காப்பு தட்டினா பின்னாடி கதவு உடஞ்சிக்கிச்சு. அந்த மாதிரி தான். அவ்வளோதான். அந்த வந்துருச்சு இடம். அந்த ப்ளூ மார்க்கரில் போய் இல்லை உள்ளே போய் நம்ம கராஜில் நிப்பாட்டணும். அந்த கராஜுக்குள்ளே அப்படி போய் இப்படி நிப்பாட்டிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். வாண்டட் ரேட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. வாண்டட் ரேட்டிங் வராது, அப்படியே வெளியே வந்துடும். மிஷின் பாஸ்ட் ஆயிரும். மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு. $20,000 போடு சக்க கொளுத்துறானுங்கள்ல அமௌண்ட்டை கொடுத்து. ஓகே, காப்ஸு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, போய் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏதோ அனுப்புகிறானுங்க. எல்பரோ வாண்ட்ஸ் டு ஆஃபர் யூ. ஐயோ, கார் வேறு கையாமையான்னு கத்துது. ஐயோ, போலீஸ்கார் இங்கே தான் இருக்கானா. போச்சு, வாண்டடில் வெளியேறிடுச்சு. ஐயோ, ஓடுவோம். நம்ம போய் அப்படியே ஒரு மேனுவல் சேவ் அடிச்சிருவோங்க. இவங்க இவ்வளோ தூரம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், நமக்கு ஜோலி முடிஞ்சு போயிடும். ஐயோ, போடா. அப்புறம் மிஷின் ஃபெயில்டாகி, இந்த மிஷின் ஃபெயில் ஆனாலும் ஒன்று தான், மேனுவல் சேவ் அடிக்காமல் கேமு முடிஞ்சாலும் ஒன்று தான். அப்புறம் வேஸ்ட்டு தான் எல்லாமே. ஐயோ, வண்டி வேறு கண்ணாப்பினான்னு சொல்லுதுங்க. இந்த வண்டி சரியில்லை. நம்ம இனிமேல் இந்த வண்டி எடுக்கக்கூடாது நம்ம. ஓகே, நான் அப்படியே போய் ஒரு வீட்டில் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷினை வந்து ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த மிஷின் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஜோயோட மிஷின்ஸ் மட்டும்தான் காட்டும். அதை மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். டெலிஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுல. வாங்க சைட் மிஷினை போய் எடுப்போம். நம்ம சைட் மிஷின் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம். அதுவும் நமக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். என்ன மிஷின்னு பார்ப்போம். த தீப்ஸ். Okay. I hired some thieves to break into my apartment and steal some stuff so I could claim on the insurance, as you do. The thieving bastards are threatening to tell the insurance company if I don't give them a cut. Can you believe it? I left the car inside the factory gates. Use it to go pick them up from their turf in the red light district. Then bring them back to the factory so I can make them see Marty's point of view. ஓகேங்க, வழக்கம் போல் தான். இந்த தீவ்ஸை வச்சு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதோ திருட சொல்லியிருக்கானா. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவனை வந்து காலவாரி விட்டானுங்க. திருடினதுக்கப்புறமேட்டு இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் போட்டு கொடுத்துருவோம், ஒழுங்காக எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடு அப்படின்ற மாதிரி அவனுங்க கேட்குறானுங்க போல இருக்குது. அதனால தலைவர் பயந்துட்டு சரி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்கள கூப்பிட்டு வர சொல்கிறான். நம்ம போய் இப்போ வழக்கம் போல் அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தீஃப் இருக்கிற இடத்துக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவோம். இவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்கள டீல் பண்ணிப்பார்.
சாரி கைஸ், நான் நிறைய இடத்துல இந்த டிரைவிங் வீடியோவை கட் பண்ணிடுறேன். ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருப்பானுங்க. அவங்க எல்லாம் போய் கூட்டிகிட்டு வர வீடியோலாம் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் அந்த டிரைவிங் வீடியோலாம் கட் பண்ணிடுறேன். இவனுங்க தான் அந்த தீஃபு. இவனுங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் மார்ட்டியோட இடத்துல போய் விட்டுருவோம். ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ இவனுங்களை வந்து மார்ட்டி அவனோட வழியில் கஜெக்ட் பண்ண போகிறான். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. இந்த லிபர்ட்டி சிட்டியில் ஒருத்தன் ஒரு வேலை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி தாங்க இருக்கிறான். எல்லாருமே ஒரு விதமாக தான் இருக்கிறானுங்க. ஒரு விதமாக அதை பாருங்கள், லாண்ட்ரி வச்சுருக்கிறவனுங்க கன் ஷூட்டிங்லாம் பண்ணுறானுங்க. இந்த பாருங்கள், டாக் ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு கஜெக்ட் பண்ணுறான். சரி உள்ளே போயிட்டானுங்க. அவ்வளோதான், 2 பேரோட சோழியும் முடிச்சிட்டான். இப்போ இந்த காரை கொண்டு போய் நம்ம வந்து ரீஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்து இவன்ட்டே நிப்பாட்டணும்னு சொல்லுவான். இதை போய் நம்ம ரீஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரீஸ்ப்ரே பண்ணுற ஷாப்புக்கு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போய் நிப்பாட்டிட்டோன்னா ரீஸ்ப்ரே ஆயிரும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் ஆன மாதிரி ஆயிரும். திரும்ப போய் அவனோட இடத்துலையே போய் நிப்பாட்டிடணும். இந்த காரை இப்போ கொண்டு போய் அவன் இடத்துல நிப்பாட்டிடுவோம். பரவாயில்ல, இந்த GTA 3 2001 வந்தாலும் அந்த மெயின் மிஷின்ஸ் எல்லாம் மட்டும் வைக்காமல் இந்த சைட் மிஷின்ஸ்னு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கானுங்க பாருங்களேன். பரவாயில்ல, ஒரு மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். இது மூலயமா நம்ம நிறையா டக்குன்னு காசு ஏர்ன் பண்ண முடியுது. அந்த 100K தேவைப்படுற மிஷினுக்கு நம்ம டக்குன்னு இது மூலயமா காசு சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு. $2000 கொடுத்துருக்கானுங்க. அப்படியே போய் திரும்ப ஃபோன் அடிக்குது. நம்ம போய் வெளியே போய் அடுத்த மிஷினை போய் அவனோட மிஷின் தான் இருக்குது, அதை போய் திரும்ப எடுத்துருவோம். த ஒய்ஃபா, அடுத்து ஒய்ஃபை போட்டு தள்ள போகிறாங்க. ரைட்டு, My wife has an insurance policy, and all she's ever been to me is a hole in my pocket. I've left the car in the usual place. Go and pick up my wife from Classic Nails and bring her back to the factory. ரைட்டு, அடுத்து அவன் ஒய்ஃபும் வந்து தொந்தரவாக இருக்கான்னு சொல்கிறான். இப்போ வந்து அவள் ஒய்ஃப் வந்து சைனா டவுனில் இருப்பா. அவளை போய் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அவன் காரில் எடுத்துகிட்டு வந்து அவளை பிக்கப் பண்ணிவிட்டு அவன் இடத்துல வந்து கூட சொல்கிறான். அவளையும் அநேகமாக கஜெக்ட் பண்ணிடுவான் மக்களே. அவளையும் காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறான்னு தெரில, அடுத்த ஒர்க்கு என்ன சொல்கிறான்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு இந்த காரை என்ன பண்ண சொல்லுவான்னு தான் தெரில, பார்ப்போம். சைனா டவுனுக்கே வந்தாச்சு. இதோ ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா. அவளை அப்படியே பிக்கப் பண்ணு. ஏறுமா. ஐயோ, பிரேக்கு நிற்க மாட்டேதுங்க. இந்த கேமில் இதாங்க பிரச்சனையாக இருக்குது. ஏறிட்டா அப்படியே கொண்டு போய் மாட்டிக்கிட்ட விட்டுருவோம். பாவம், அநியாயமாக சாவ போகிறான். இந்த கேமில் எவனுமே கருணையே இல்லாதவனாக தாங்க இருக்கானுங்க. எவனுமே கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டானுங்க. எல்லாரையும் அசால்ட்டாக போடுறானுங்க. இதை பாருங்கள், அடுத்து அவன் பொண்டாட்டியும் காலி பண்ண போகிறான். போமா போ உள்ள, அவன் புருஷன் வச்சுருக்கிறான் பெரிய ஒரு ஆப்பா. சீரியஸாக இந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது எனக்கு என்னடா இது கேம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா எல்லாரையும் பார்க்குறவன்லாம் கொள்றானுங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அவன் பொண்டாட்டியும் கஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ இந்த காரை என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னா, கொண்டு போய் அப்படியே சீலை போய் அப்படியே போட்டு கரைச்சிரு, இந்த காரை தண்ணியில் போட்டுரு அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, க்ளவுடிக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. அதனால் இந்த காரை கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். அப்படியே டாக்ஸுக்கு போயிடலாம். இதுதான் டாக்ஸ் இருக்கிற இடம். இந்த இடத்துல அப்படியே இந்த இதை இடித்து அப்படியே உடச்சி தான், வலையை இடித்து உடச்சி அதுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகணும். நம்ம இன்னொரு இடி, அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போய் என்ன பண்ணணுன்னா, இப்போ ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படியே ஒட்டினாப்பில் போய் நிப்பாட்டணும் காரை. இன்னும் கொஞ்சம் ஒட்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் இது போதும். இதுக்கு மேலே நிப்பாட்ட வேண்டாம், அப்படியே இறங்கிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ரக்கு அப்படியே எடுத்துப்போம். இந்த ட்ரக்கை இப்போ எடுத்து அப்படியே திருப்புவோம். இப்போ திருப்பி அப்படியே போய் அந்த காரை இடித்து, ரொம்ப அப்படி வேகமாக தள்ளிடக்கூடாது. நம்ம வண்டியும் விழுந்துருச்சுன்னா அப்போ க்ளவுடிக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. அப்புறம் மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். அப்படியே லைட்டாக அப்படி தட்டு அவ்வளோதான், கார் உள்ளே விழுந்துருச்சு, சீக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட்டு. $2000 கொடுத்துட்டானுங்க. இந்த மிஷின் ஓவர் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே போய் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் மிஷின் வந்து ட்ரிகர் பண்ணுறேன்.
இப்போ ஜோயோட மிஷின் தான் எடுக்க போகிறோம். எனக்கு இந்த மிஷின் எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இவர் சின்ன தலைனே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் விளாண்டவங்க எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்களேன், ஆள் பார்க்க கொஞ்சம் வேறமாக தான் இருப்பான், ஆனால் அந்த கேமில் செம்மையாக இருப்பான் அந்த ஆள். நம்ம அப்படியே போய் நம்ம பெரிய தலைக்கு சின்ன தலையை போய் பார்ப்போம். நான் ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் சீரியஸாகவே அந்த கேமில் வேறு மாதிரிங்க. சிப்ரியானி ஸ்டாஃபர் சிப்ரியானி, டோனி சிப்ரியானி, அவன் தாங்க மாசு. Here's the guy I was telling you about. I listen, this guy ain't Italian and he's no mechanic, but he can get things fixed. இவன் தாங்க டோனி சிப்ரியானி. Tony Cipriani. Yeah, I'm Tony Cipriani. Take him to Mama's restaurant in St. Mark's. All right. Now listen to me. I'm planning a job that needs a good driver, so drop by sometime later, okay? ஓகே, இனிமேல் நம்ம சின்ன தலைக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது டோனி சிப்ரியானிக்கு ஒர்க் பண்ண போகிறோம். Those washerwomen ain't been paying the protection money. And watch the car. Joey just fixed this junk heap. So no fancy crap, okay? நம்ம சின்ன தலைக்கே ட்ரையாட்ஸ் வந்து பிரச்சனை கொடுக்குறானுங்களாம். அவனுங்களை ஒரு கை பார்க்கணும், நீ அப்படியே அவங்க லாண்ட்ரி கடைக்கு விடு அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க அப்படியே லாண்ட்ரி கடைக்கு போவோம். நம்ம அவனுங்க லாண்ட்ரி கடை இங்கே தான் இருக்கும், அந்த ப்ளூ மார்க்கெட் காட்டுதே அங்கே தான் இருக்குது. அப்படியே போய் நிப்பாட்டிப்போம். நம்ம சின்ன தலை என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். வண்டியை ஆன்லேயே வச்சு ரெடியாக இருன்ட்டு சொல்கிறாரு அவர். இப்போ என்னன்னா, இவன் இப்போ பார்க்க தாங்க இப்படி குண்டாக இருக்கான், ஆள் பார்க்க இப்படி ஒரு மாதிரி காமெடியாக இருக்கிறான். ஆனால் லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸில் வேறு மாதிரி இருப்பான் தலைவன். லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் வந்து GTA 3 நடக்கிற டைமில் எனக்கு 3 வருஷம் முன்னாடி நடக்கிற கதை. என்ன தலைவன் ஓடி வரான், அவங்க சுடுறானுங்க போல இருக்குது. இப்போ நம்ம வண்டியை வச்சு ரெடியாக இருக்க சொன்னால இப்போ ஓடணும். நம்ம ஓடு அவ்வளோதான், இங்கேருந்து தெரிச்சு ஓடுவோம். நம்ம அவ்வளோதான், சேஃப் ஆயாச்சு. இப்போ போய் நம்ம டோனி சிப்ரியானியோட வீட்டில் விட்டுருவோம். இதுதான் டோனி சிப்ரியானியோட வீடு. அப்படியே போய் அந்த ப்ளூ மார்க்கெட்டில் நிப்பாட்டிடுவோம். The triads think they can mess with me. The triads with me. Drop by later and we'll give them something to launder. Their own blood-stained clothes. அவ்வளோதாங்க, இனிமேல் நம்ம சின்ன தலைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டோனி சிப்ரியானிக்கு. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் டோனி சிப்ரியானி கொடுக்குற மிஷின்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மிஷின்ஸ்லாம் ஒன்றும் நமக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பண்ணுவோம். மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு, $3000 கொடுத்துட்டானுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you all gaming agents.